கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எரேமியா 32 அதிகாரம் 26-27 வசனம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, அந்த தீர்க்கதரிசியாகிய எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாகுது. அவர் அந்த வார்த்தையை கேட்குறார். என்ன சொல்கிறாரு கடவுள் அப்படின்னா, இதோ நான் மாமிசமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு கேட்குறார். அன்பானவர்களே, ஒரு குறிப்பிட்ட ஜாதியவோ ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட மக்களையோ இங்கே ஆண்டவர் சொல்லலை. இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, மாமிசமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் அப்படிங்கிறார். இந்த உலகத்தில் மாமிச சரீரமாக பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு மனுஷிக்கும் நான் கடவுளாக இருக்கிறேன், அவருடைய இரட்சகராக இருக்கிறேன், அவர்களுடைய மீட்பராக இருக்கிறேன், அவர்களுடைய தகப்பனாக இருக்கிறேன் அப்படிங்கிறார். எல்லாருக்குமே இதில் பட்சபாதம் கிடையாது, ஜாதி மதம் கிடையாது, இனம் மொழி வேறுபாடுகள் கிடையாது. இந்த உலகத்தில் ஒருத்தன் மனுஷனாக பிறந்தால் அவனுக்கு நான் தேவனாக இருக்கிறேன், கடவுளாக இருக்கிறேன். என்னால் செய்ய முடியாத காரியம் என்று ஒன்று உண்டோ அப்படின்னு கேட்குறார். என்னால் ஒரு காரியத்தை செய்ய முடியாது அப்படின்னு ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்குறார். அப்போ சகலத்தையும் என்னால் செய்ய முடியும், ஏன்னா இந்த உலகத்தை உண்டாக்கினவர் நான் தான் அப்படிங்கிறார். அன்பானவர்களே, எதுக்காக இந்த வார்த்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நாம் மட்டுமே, கிறிஸ்தவர்கள் மட்டும், ஞானஸ்தானம் எடுத்தவங்க, திருவிருந்து எடுத்தவங்க, வேதத்தை வாசிக்கிறவங்க போய் கர்த்தரோட சமூகத்தில் போய் எனக்கு இப்படி ஆகணும், என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடந்துருச்சு, என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்குது, எனக்கு நீங்கள் தயவு பாராட்டுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவரோட சமூகத்தில் போய் நின்னா உடனே கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் செய்வார் அப்படின்னு இல்லை. எந்த ஒரு மனிதனானாலும் தன்னுடைய நிலை அறிந்து ஆண்டவரோட சமூகத்தில் கர்த்தாவே என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, என் சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சு, என்னுடைய வியாபாரம் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஆண்டவரோட சமூகத்தில் போய் நின்று அழுது புலம்பி ஜெபிக்கிறான்னு வைங்களேன், வேண்டுதல் பண்ணுறான்னு வைங்க, அவனுடைய வேண்டுதலை கர்த்தர் கேட்பார். அவனுடைய வாழ்க்கையிலும் ஒரு அதிசயத்தை, ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஏன்னா இவர் இஸ்ரவேலின் தேவன் அப்படின்னு சொல்லி பெயர் பெற்றவர். இஸ்ரவேலின் தேவன் இவர். இஸ்ரவேலர்களுக்கு மட்டும்தான் இவர் கடவுளாக இருக்கிறாரு, ஏன்னா இவர் இஸ்ரவேலின் தேவன் அப்படின்னு சொல்லி பெயர் பெற்றவர். அப்படி பார்த்தா இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும்தானே அவர் நன்மை செஞ்சுருக்கணும், இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும்தானே அவர் மீட்பு கொடுத்துருக்கணும். நாமெல்லாம் யார்? நாமெல்லாம் இஸ்ரேல் மக்களா? இல்லை. நமக்கும் இஸ்ரேலர்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. அவங்க ஏதோ ஒரு கடைக்கோடியில் இருக்கிறாங்க, நாம் ஏதோ ஒரு கடைக்கோடியில் இருக்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டதற்கு பிறகு நாமும் கூட அவர்கிட்ட போய் ஜபத்தில் வேண்டுதலில் எனக்கு இப்படி செய்யுங்க அப்படின்னு நாம் கேட்டப்போ நமக்கு செஞ்சாரா இல்லையா? அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? மாமிசமாக இருக்கிற எல்லா ஜாதிகளுக்கும், எல்லா இனங்களுக்கும், எல்லா மொழிகளுக்கும் அவர் கடவுளாக இருக்கிறார் அப்படிங்கிறது இதில் நிரூபணம் ஆகுது இல்லையா? அது மாதிரி தான் ஏதோ நம்ம வேதத்தை வாசிச்சிட்டோம், இம்மானுவேலுடைய வார்த்தையில் நம்ம கேட்டுட்டோம் அப்படிங்கிறதுனால நம்ம கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருக்கிறோம் அப்படின்னு ஆயிராது. நம்ம கர்த்தரோட பிள்ளைகள், நம்மளுடைய ஜபத்தை மட்டும்தான் அவர் கேட்பார் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது. இந்த உலகத்தில் மனிதனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு மனுஷியும் கடவுளோட சமூகத்தில் போய் முழங்கால் படியிட்டு நின்று ஜபம் பண்ணினாங்கன்னா அவர்களுடைய ஜபத்தை கேட்பார் கர்த்தர். அவர்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது, எல்லாத்தையும் செய்வார். எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். அன்பானவர்களே, நம்ம ஜெபம் பண்ணால் ஆண்டவர் கேட்பாரா, நம்ம வேண்டுதல் பண்ணால் கடவுள் கேட்பாரான்னு யாருமே யோசிக்க வேண்டாம். இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்த எல்லோருமே, சகல மாமிசமான மனிதர்களுக்கும் மனுஷிகளுக்கும் சொந்தமான ஒரே தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு குறிப்பிட்ட மார்க்கத்தாருக்கு மட்டுமே ரட்சிப்பு வரணுங்கிறதுக்காக அவர் தன் ஜீவனை விடலை. இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களும் ஒருவனாகிலும் கெட்டு பாதாளம் போகக்கூடாது என்பதற்காக மாமிசமான யாவரும் இந்த உலகத்தில் மீட்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட
தன்னுடைய சொந்த குமாரனையே இந்த உலகிற்கு அனுப்பி வைத்தவர் பிதாவாகிய தேவன். அவருடைய எண்ணத்தை நிறைவேற்றும்படியாக எல்லாருக்காக தன் ஜீவனை கொடுத்தவரும் இயேசு கிறிஸ்து. எப்படி பிசாசானவன் பூமியில் வாழ்கிற மாமிசமாய் பிறந்திருக்கிற சகல மனுஷனையும் மனுஷையும் பிடிச்சு அவர்களை பாவத்தில் விழ வேண்டும், தள்ளணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறானோ, அதே மாதிரி அந்த பிசாசை ஜெயிக்கக்கூடிய வல்லமையுள்ள நம்முடைய கடவுளாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சகல ஜனங்களையும் மீட்பதற்காக, ரட்சிப்பதற்காக அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். அதனால தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், நான் மாமிசமான எல்லோருக்குமே கடவுள். அன்பானவர்களை, யோசிக்கவே வேண்டாம். நம்ம ஜெபம் பண்ணால் கேட்பாரா, நம்ம வேண்டுதல் பண்ணால் கேட்பாரானாலாம் நினைக்காதீங்க. எல்லாருடைய ஜெபத்தையும் எல்லாருடைய வேண்டுதலையும் நிறைவேற்றுகிற கர்த்தர். ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் பண்ணுங்க. மனசுக்குள்ள பாகுபாடு இல்லாமல், மனசுக்குள்ள வேறுபாடு இல்லாமல், மனசுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் உரிமையோட, நீங்கள் என்னுடைய தகப்பன், நானும் உங்களுடைய மகன்தான், உங்களிடத்தில் ஜெபம் பண்ணுறேன், எனக்கு கேளுங்க. நிச்சயமாகவே கடவுள் உங்களுக்கு அப்படி ஒரு அற்புதத்தை செய்வார். அவர்னால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. எல்லாவற்றையும் நிறைவாக்கி கொடுப்பார். கேட்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நல்லதொரு காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி. எங்களுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் உம்முடைய சமூகத்தில் அதை நாங்கள் வேண்டுதலாய் வைக்கிறோம். பாரபட்சம் இல்லாத தேவன், இன மொழி ஜாதி மத வேறுபாடு இல்லாத தேவன், இந்த பூமியில் மாமிசப்பாய் பிறந்திருக்கிற சகல ஜனங்களுக்கும், மனுஷர்களுக்கும் மனுஷிகளுக்கும் நீர் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறீர். எங்களுடைய வேண்டுதல்களையும் நீர் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய வேண்டுதல்களையும் நீர் நிறைவேற்றி தர வேண்டுமாய் செபிக்கிறோம். உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. மனிதனால் கூடாத காரியம் உம்மாலே கூடும். எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய அற்புதத்தை, ஒரு பெரிய அதிசயத்தை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீர் தர வேண்டுமாய் செபிக்கிறோம். எல்லாவற்றையும் உமது திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.